தேவனுடைய பிரமாணத்தை, வசனத்தை, வார்த்தைகளை கேட்கிறதில்லை. அப்படிப்பட்டதான் நோவாவின் நாட்கள்ல அக்கிரமம், பாவம் பூமியிலிருந்து பரலோகத்தை நோக்கி, வானத்தை நோக்கி எட்டினதான். அவர்கள் அக்கிரமத்தை தாங்க முடியாமல் தேவன் நோவாவின் நாட்கள் அவர் அழிவை கட்டளையிட்டார் என்று சொல்ல பார்க்கிறோம். பாவம் பெருகிற இடத்துல அழிவு வருகிறது, பாவம் பெருகிற இடத்துல மரணம் வருகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் பார்க்கிறோம். நோவாவுடைய நாட்கள் அழிவு, பாவங்கள் பெருகி இருக்கிறதாலே உங்கள் பாவம் எவ்வளவு சிவகங்கை இருந்தாலும் அந்த பாவத்தை மறைத்து காத்து கொள்ள முடியாது. தேவன் நோவா மூலமாக ஒரு பேழையை உண்டாக்கி சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். பிரியமானவர்களே, பேழையின் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் வாருங்கள் வாருங்கள் என்று நோவா சுவிசேஷம் அறிவிக்கிறார். எத்தனை பேர் பேழைக்குள்ள குடும்பத்தால் 8 பேர் வந்தார்கள், மிருகங்கள் வந்தது, அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், மற்றவர்கள் அழிந்து போனார்கள். இந்த கிருபையின் காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது போல, நீங்கள் எவ்வளவு பாவத்திலே கட்டப்பட்டிருந்தாலும், உங்கள் பாவம் எவ்வளவு சிறுவன் என்றாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல், இயேசுவின் ரத்தம் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை.